அதனால 2 மாதங்களுக்கும் மேலாக இடையில் ஒரு சிறிய இடைவெளியுடன் காங்கிரஸ் தனது கிட்டத்தட்ட 22 வருட கூட்டணியை முறித்து கொள்ளுமா, அந்த முறிவு ஏற்படுமா என்பது பற்றி நிறைய குழப்பம் இருந்தது. ஆனால் இல்ல திரு செல்வம் பெருந்தகை திரு உடன் சென்றிருக்கிறார். சிதம்பரம் மற்றும் கூட்டணி மீண்டும் எழுந்து நிற்கிறது. தமிழக காங்கிரஸ் தலைவர் இப்போது ஒரு கடினமான சமநிலைப்படுத்தும் செயலை செய்ய வேண்டியவராக இருக்கிறார். நான் சொல்ல வேண்டுமானால் உங்களது சில தொண்டர்களாவது ஒருவேளை தவேகவுடனும் விஜயுடனும் கூட்டணி வைக்க விரும்புவதாலும் அவர்களில் சிலர் நாங்கள் திமுகவுடனே இருப்போம் என்று சொல்வதாலும். இல்லை இல்லை இல்லை, பாருங்கள், எங்கள் மேலிடம் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டது. இது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி பார்ட்டி. திமுக மற்றும் பழைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. அதனால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன வழிகாட்டுதல் கொடுத்ததோ அகில இந்திய ஐசிசியின் படி நாங்கள் செய்கிறோம். அதனால் முதல் நாளிலிருந்தே எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கேஜி, ராகுல் காந்திஜி போன்ற சோனியா காந்தி திமுகவுடன் தொடர விரும்புகிறார்கள். ஆனாலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அவர்களுடைய 63 சீட் கொடுத்தார்கள், அப்பிறகு 41 சீட், அப்பிறகு 25 சீட். அந்த விஷயத்தில் நாங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களோட வேறுபடுகிறோம். எங்களுக்கு இன்னும் இடங்கள் வேண்டும். இதுக்காக தான் நாங்களோட போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய திமுகவுடன் பேச்சுவார்த்தை, எங்களுக்கு இன்னும் இடங்கள் வேண்டும். ஸோ கடைசியாக அவர்கள் கூடுதலாக 3 இடங்கள் ஒரு ராஜ்யசபா கொடுத்தார்கள். அதிகார பகிர்வு எங்களுக்கு வேண்டும் அப்படி என்று சொன்ன பிறகு அது ஒரு பின்னடைவு இல்லையா? எங்களுக்கு 35க்கும் மேற்பட்ட இடங்கள் வேண்டும், எங்களுக்கு 2 ராஜ்யசபா வேண்டும். அந்த பொழுது நீங்கள் வெறும் அந்த 28+1 அணி நன்ற சமாளிக்க வேண்டியிருந்ததா? இல்லை, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒருபோதும் அதிகார பகிர்வு எதையும் கேட்கவில்லை. அதுக்கு முன்பு எலெக்ஷனுக்கு முன்பு யாரும் அதிகாரத்தை கேட்கவில்லை. எங்கள் தொண்டர்கள் சில தலைவர்கள் எலெக்ஷனுக்கு முன்பு அதிகார பகிர்வை விரும்பினார்கள். ஸோ அதனால் கடைசியாக தான் அவங்க முடிவு செய்தாங்க, முதல்ல நம்ம எலெக்ஷனுக்கு செல்வோம். எலெக்ஷனுக்கு பிறகு எங்கள் தொண்டர்களின் விருப்பம் அல்லது கருத்தை எங்கள் திமுக தலைவர் ஸ்டாலின்ஜியிடம் சொல்வோம். நீங்கள் அடிக்கடி சந்திரபாபு நாயுடு மாடல் அல்லது நிதிஷ்குமார் மாடலை மேற்கோள் காட்டியிருக்கிறீர்கள். ஏன் திமுக அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லை? ஸோ இப்போதாவது அவங்களுடைய வின் என்றால் உங்களுடன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வார்கள் என்று ஏதாவது வாய்மொழி ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறார்களா? இல்லை, வாய்மொழி ஒப்பந்தம் இல்லை, ஆனால் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் உள்ளது. எனவே எலெக்ஷனுக்கு பிறகு நிச்சயமாக அவங்க பரிசீலிப்பார்கள் அல்லது அவங்க கேட்பார்கள், அவங்க எல்லாவற்றையும் கோருவார்கள். எலெக்ஷனுக்கு முன்பு எங்களால் முடியாது, நாம் எலெக்ஷனை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஒரு வலுவான குரல் இருப்பதாக தெரிகிறது. குறைந்தபட்சம் பல தலைவர்களும் தொண்டர்களும் தவேக விஜயுடன் நீங்கள் கைகோர்க்க வேண்டும் என்று பரிந்துரைப்பதாக தெரிகிறது. அதனால் நீங்கள் முதலாவதாக அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளில் போட்டியிட முடியும். மேலும் இங்கே ஒரு அரசாங்கத்தை அமைப்பதில் ஒருவேளை அதிக வாய்ப்பும் கிடைக்கும். இது ஒரு ஜனநாயக பார்ட்டி. ஒவ்வொருவரும் அவர்கள் எங்கள் உரிமைகளை கேட்பாங்கள். அவர்கள் எங்கள் உரிமைகள். ஆகவே அதனால தான் எங்கள் சில தலைவர்கள் அவங்களோட அதிகார பகிர்வு கேட்குறாங்க, அவங்க அதிக தொகுதிகளை கேட்குறாங்க. அவங்க கேட்குறாங்க எலெக்ஷனுக்கு முன்பு நாம் முடிவு செய்ய வேண்டும். எனவே இறுதியாக எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மேலிடம் எலெக்ஷனுக்கு முன்பு இதை பற்றி பேசக்கூடாது என்று முடிவு செய்தது. நாங்கள் அதிக தொகுதிகளை பெறுவோம், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். இறுதியாக எங்களுக்கு 28 இடங்கள் ஒரு ராஜ்யசபா இடம் கிடைத்தது. நாங்கள் ஒப்பந்தத்தை முடிச்சிட்டோம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வைத்த அனைத்து கோரிக்கைகளுக்கும் பிறகு இது ஒரு ஏமாற்றமான முடிவாக தோன்றியது. ஆனால் அடிமட்ட அளவில், கான்ஸ்டிடியூவன்சி அளவில் உங்கள் தொண்டர்களுக்கு அதில் மனமில்லாத போது அந்த ஓட்டை திமுகவுக்கு மாற்றுவதற்கு அவர்களை சம்மதிக்க வைப்பது உங்களுக்கு சற்று கடினமாக இருக்குமா? அது அப்படி தோன்றும் நிலையில் இல்லை, எங்களுடைய பார்ட்டி ரொம்ப ஒழுக்கமான பார்ட்டி, ஜனநாயக பார்ட்டி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொன்னாலும் இதுவே இறுதி தீர்ப்பு, இறுதி வார்த்தை. லக்ஷ்மண ரேகாவை நாங்கள் தாண்ட முடியாது. அதே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன், எங்கள் தொண்டர்கள் கட்டுப்படுவார்கள், எல்லோரும் கட்டுப்படுவார்கள். இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. நாங்கள் இந்திய கூட்டணியாக மிகவும் வலிமையாக இருக்கிறோம். இது மிகவும் கொள்கை ரீதியான கூட்டணி, ஒரு பழைய கூட்டணி, இயற்கையான கூட்டணி. அதனால் நாங்கள் ஒன்றாக சென்று எலெக்ஷனை எதிர்கொள்வோம். நாங்கள் வின். திமுகவிடமிருந்து தங்களின் அடையாளத்தை தனித்து காட்டும் அளவுக்கு பிரச்சினைகளுக்காக காங்கிரஸ் கட்சி உண்மையில் கடினமாக உழைக்கவில்லை என்று சிலர் கருதுகிறார்கள். திமுகவின் நிழலில் இருப்பதாலும் கூட்டணிக்குள் இருப்பதாலும் காங்கிரஸ் கட்சியால் முடிந்த அளவுக்கு வளர முடியாமல் போனதற்கு அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படவில்லையா?
இல்லை இல்லை, இது உண்மை இல்லை. நாங்கள் எங்களுடைய தொண்டர்கள் RSS பாஜக போன்ற தீய சக்திகளுடன் தினமும் போராடி கொண்டிருக்கிறார்கள், தினமும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் மக்களுக்கு எதிரானவை, எந்த ஒரு தாக்குதல், எந்த ஒரு லாக்அப் மரணம், எந்த ஒரு பொது பிரச்சனை, எந்த ஒரு சமூக நல பிரச்சனை, மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மாநிலத்தில் எங்களுடைய பார்ட்டி தான் முதல் பார்ட்டியாக அதை முன்னெடுப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் ஒருவராக இருந்திருக்கிறீர்கள். நேற்று சுவன் நீதியை பற்றி பேசியவர். ஆமா, இல்லை நேற்றும் கூட நாங்கள் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்தினோம். எரிவாயு தேவை எல்லாமே. அப்படியானால் திமுகவுடன் ஒரு சிறிய கூட்டணி கட்சியாக இருந்த போதிலும் அந்த சமூக நீதி தளத்தில் உங்களால் செயல்பட முடிகிறதா? நிச்சயமா நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள், பொது ஊடகங்களில். சரி, நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும். பாஜக திமுகவை இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று சித்தரித்து வருகிறது. மேலும் நீங்கள் அதற்கு துணை போவது போலவும் சித்தரிக்கிறது. திமுகவின் இந்து விரோத நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் ஒரு துணை போகிற கட்சியை போல இருக்கிறது. திமுக சில சமயங்களில் உங்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி இருக்கிறதா? என்னால் நீங்கள் ஒரு தேசிய பார்ட்டியாக வெளிப்படையாகவே அனைத்து தரப்பினரையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். யார் சொன்னது திமுக இந்துக்களுக்கு எதிரானது என்று? அதுதான் சித்தரிப்பு கருத்து. அவங்க கருத்து இல்லை, அவங்க என்ன உருவாக்குமிடாங்க. அந்த கருத்து தவறு, உருவாக்குவது தவறு. திமுக இந்து அல்ல, இந்துவுக்கு எதிராக. திமுக 90% தொண்டர்கள், 90% தலைவர்கள் அவர்கள் தவறாமல் கோவிலுக்கு போகிறார்கள், அங்கே கடவுளை வணங்குகிறார்கள். திமுக மக்களில் 90% பேர் அவர்கள் பெரியார் சித்தாந்தம், திமுக பெரியார் சித்தாந்தத்தை பின்பற்றுகிறது. சில சமயம் அது இந்து பூசாரி, அவர்கள் ஒன்று கோவிலுக்குள் அனுமதிப்பதில்லை. அதுக்கு ஒரு பழைய முறை உள்ளது. அது ஒரு சாதி பிரச்சனை. சாதி பிரச்சனைகள் இருக்கின்றன. திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரானது அல்ல என்று நான் மிகவும் வலுவாக உணர்கிறேன். நானும் இந்துதான். நான் எப்படி திமுகவோட பயணிக்க முடியும்? நான் ஒரு தூய இந்து. நான் ஒரு முஸ்லீம் அல்ல, நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் பார்சி அல்ல, நான் பௌத்தன் அல்ல, நான் சீக்கியன் அல்ல. நான் இந்து. இந்துவுக்கு எதிராக இருந்தால் திமுகவுடன் எப்படி பயணிக்க முடியும்? இது சரியில்லை. ஏதோ ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்குறாங்க. சித்தாந்த ரீதியாக இந்துக்கள் பின்பற்றும் பழைய முறைகளை அவர்கள் எதிர்க்கிறார்கள். அவங்க பெரியார், அண்ணாதுரை, கலைஞர்ஜி, ஸ்டாலின்ஜி ஒவ்வொரு தலைவரை பற்றியும் பேசுகிறாங்க. மூட நம்பிக்கை, அவர்கள் மூட நம்பிக்கை என்று சொன்னார்கள். மூட நம்பிக்கை அது திமுகவிற்கு எதிரானது. அதனால நான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் பக்தி இயக்கம் கூட அது இருந்துச்சு. ஆமா, பக்தி இயக்கம் இந்துக்களுக்கு மட்டும். ஆன்மீகம் என்பது ஒரு பக்தி இயக்கம். அந்த பக்தி இயக்கம் கோவில் வேலை, கும்பாபிஷேகம் எல்லாமே சரியா செய்யல. இப்போ பக்தி இயக்கத்தை விட அதிகமாக திமுக அரசாங்கம் செய்யுது. 10,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு கும்பாபிஷேகம், அவங்க நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க. கடவுள் நிலம், கோவில் நிலம் ஆக்கிரமிப்புகளை அவங்க கையகப்படுத்துகிறாங்க, அரசாங்க கணக்கில் திரும்ப எடுக்கிறாங்க. அவங்க சிறப்பான வேலை செய்கிறாங்க. அப்போ குறைவான எண்ணிக்கையிலான தொகுதிகளில் நீங்க போட்டியிட்டாலும் உங்களுடைய எல்லா தொண்டர்களையும் எப்படி ஊக்கத்தோட வச்சுக்க போறீங்க? தெளிவாக நீங்கள் 28 இடங்கள்ல போட்டியிடுகிறீர்கள். மீதமுள்ள என்ன 206 இடங்களில் திமுக மட்டுமல்ல மற்ற கூட்டணி கட்சிகளுடனும் நீங்கள் யாருடனும் இருப்பீர்கள் என்று சொல்ல அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். இல்லையெனில் நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான இடங்களில் போட்டியிட்டு மாநிலத்தில் ஒரு பெரிய இருப்பை கொண்டிருப்பீர்கள் என்று ஒருவேளை நம்பியிருந்த உங்கள் தொண்டர்களை நீங்கள் எப்படி ஊக்குவித்து அவர்களின் மன உறுதியை உயர்வாக வைத்திருக்கிறீர்கள்? இல்லை, இந்த கேள்வி நீங்கள் ஏன் எழுப்புகிறீர்கள் எனக்கு தெரியலை. நான் சொல்கிறேன், முந்தைய எலெக்ஷன் நாங்கள் 25 இடங்களில் போட்டியிட்டோம். இப்போ சஃபலியாக 3 இடம், ஒரு ராஜ்யசபா 3. அப்படி இல்லை, அவங்களுடைய கூடுதலாக 3 இடம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட அதிமுகவின் ஒரு இடத்தை கூட குறைக்கிறார்கள். மதிமுக 2 இடம், மற்ற பார்ட்டிகளையும் அவங்க குறைக்க போகிறாங்க. ஆனால் அவர்கள் தேசிய பார்ட்டியை மதித்தார்கள், அவங்க காங்கிரஸ் பார்ட்டியை மதித்தார்கள். அவர்கள் அதிக இடமும் ராஜ்யசபா இடமும் கொடுத்திருக்கிறார்கள். பிரச்சனை எங்கே இருக்குது? என் தொண்டர்கள், அவர்களின் தொண்டர்கள் ஒன்றுமில்லை. நாங்கள் கூட்டாக முடிவெடுத்து மக்களை சந்திக்க போகிறோம். எங்கள் திட்டங்கள், எங்கள் பணிகள் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் நாங்கள் என்ன செய்தோம் என்பதை சொல்கிறோம். மக்கள் எங்களுக்காக ஓட்டுக்கு தயாராக இருக்கிறாங்க.
நாங்கள் அடுத்த 2.0 அரசாங்கத்தை அமைக்கப் போகிறோம். எங்கே பிரச்சனை? ஒன்றுமில்லை. அந்த வகையில வரலாறு படைக்கிறீர்கள் என்கிறீர்கள். ஒன்றுமில்லை. 20க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகளுடன் இருப்பது கூட்டணியின் ஒரு குறிப்பிட்ட அளவு பதற்றத்தை பிரதிபலிக்கிறதா? அதன் காரணமாக நீங்கள் எல்லோரையும் உள்ளே கொண்டு வர வேண்டியிருந்ததா? இல்லையென்றால் ஆட்சிக்கு எதிரான அலை நிச்சயமாக வலுவாக உள்ளது. இல்லை, நான் நினைக்கிறேன் அப்படி எதுவும் எல்லோரும் ஏதோ ஆட்சிக்கு எதிரான அலை இருப்பதாக சொல்கிறார்கள். நான் ஏற்றுக்கொள்ள முடியும். சில அமைச்சர்கள், சில அதிகாரிகள் மீது ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கலாம். ஆனால் ஒரு முதல் முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின்ஜிக்கு ஆதரவான அலை இருக்கிறது. அந்த ஆதரவான அலை எதிரான அலையை இல்லாமல் செய்துவிடும். ஏன்னால் ஸ்டாலின்ஜி தென்னிந்தியாவிலேயே மிக உயரமான தலைவர். அவர் நாட்டிலேயே ஒரு உயரமான தலைவர். அவர் 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் வேலை செய்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் நினைக்கிறேன் அவர் எல்லாத்தையும் கடந்துட்டாரு. ஆஃபீஸ் தலைமைச் செயலகத்துக்கு வர்றது, மாவட்ட சுற்றுப்பயணங்களுக்கு செல்வது, சமூக நலத்திட்டம், சமூக நீதி திட்டம் ஆகியவற்றை அறிவிப்பது. அவர்தான் நம்பர் 1 மாநிலம். முன்பு நமது மாநிலம் 5வது இடத்தில் இருந்தது. இப்போ முதல் இடத்திற்கு வருகிறது. அவங்க அதிக ஜிஎஸ்டி செலுத்துறாங்க. உற்பத்திகள், ஜிடிபி எல்லாமே தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவு. 50% ஒன்றிய அரசுக்கு. ஆமாம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு மக்களிடமும் 20, 25, 30 அந்த என்று சொல்கிறீர்கள். கூட்டணி, ஜென் இசட், அந்த மக்கள், அந்த வயதினர், அந்த வயசினரும் யோசிக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள் செய்யாததை ஸ்டாலின்ஜி இப்படி செய்கிறார். அதனால் நிச்சயமாக அவர்கள் தங்கள் மனதை மாற்றிக்கொள்வார்கள். அதனால விஜயும் அதே ஜென் இசட் குழுவை, அந்த இளைஞர் வாக்காளர்களை குறிவைப்பதாக கூறப்படுகிறது. இல்லை, ஜென் இசட் குழுக்கள் படித்தவர்கள். அவன்தான் இது முதல் கமலின் தலைமுறை. நிச்சயமாக அவங்க திமுகவுக்கு ஓட்டு. ஏன்னா எல்லாமே கருப்பு வெள்ளை புள்ளி விவரம். 21 அவர்கள் பொறுப்பேற்கும் போது தமிழ்நாடு மாநிலத்தின் நிலை என்ன? மற்ற துறைகளின், கல்வித்துறை, சுகாதாரத்துறை, ஒவ்வொரு துறையின் நிலைமை என்ன? அதனால் 5 வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாரும் இன்னமும் கூட எல்லா செய்தித்தாள்களிலும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் விவரங்கள். கடந்த 2016 முதல் 21 வரை அதிமுக என்ன செய்தது? 21 26 வரை திமுக என்ன செய்தது? எல்லாத்தையும் தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து அதிகம் படித்தவர்கள், முதல் தலைமுறை மக்கள் நிச்சயமாக அதை படிப்பாங்க. ஆட்சிக்கு எதிரான அலை எங்கே இருக்கிறது? 75%த்திற்கும் அதிகமான பணிகள், 75% திட்டங்கள் கடந்த அதிமுக ஆட்சியின் 5 வருடங்களோடு ஒப்பிடும்போது அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். என் பாட்டியே சொல்கிறது உங்களுக்கு தான் தெரியுமா? 505 வாக்குறுதிகளில் 160 மட்டுமே நீங்கள் செயல்படுத்தி இருக்கிறீர்கள். இல்லைங்கல்ல, இது ஒரு பொய். எப்போதுமே அதுதான் சொல்றது. பொய்கள், பிரம்மகாண்டம் போன்ற பொய். 85%த்திற்கும் மேலாக அவர்கள் நிறைவேற்றினார்கள். மீதமுள்ள 15% அறிவிக்கப் போகிறார்கள். அதற்கான காரணம் என்ன என்பதை மக்களுக்கு சொல்லப் போகிறார்கள். விஜய் மற்றும் தவேகா பற்றி உங்கள் கருத்து என்ன? இது ஒரு புதிய பார்ட்டி. அவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டும். அவங்களுக்கு கிடைக்கும் மேலும் எத்தனை சதவீத ஓட்டு, அப்பொழுதுதான் நாம் தவேகா பற்றி சொல்ல முடியும். அவர்களை திமுகவுக்கு எதிரான ஓட்டை பாதிப்பார்கள் என்றோ அல்லது திமுகவையே பாதிப்பார்கள் என்றோ பார்க்கிறீர்களா? இல்லைம்மா, என்ன சொன்னாலும் அது சரியா தவறான்னு எனக்கு தெரியாது. எங்கள் கணிப்பின்படி அவர் சரியாக இருந்தால் ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை, நிச்சயமாக ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை தானாகவே எதிர்க்கட்சியான பார்ட்டி அதிமுகவுக்கு போகும். இப்போ இன்னொரு பார்ட்டி உருவாகி உள்ளது, தவேகா போல களத்தில் இன்னொரு பார்ட்டி. இந்த ஓட்டு அதிகபட்சம் 80% புதிய பார்ட்டிக்கு செல்லும். இது என்னுடைய கணிப்பு. நிச்சயமாக திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது. அப்படியானால் விஜய் திமுகவை விட தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் இப்போ அதிகம் பாதிப்பார் என்று சொல்கிறீர்களா? ஏனென்றால் இப்போது மக்களுக்கு தெரியாது. அவர் ஒரு சீர்குலைப்பவராக மட்டுமே ஆகக்கூடும், மேலும் அவர் ஒரு ஓட் கட்டராக இருப்பார் என்பதும் ஒரு கணக்கு. ஆம், நிச்சயமா நீங்கள் சொன்னது சரியாக இருக்கலாம். உங்களுடைய திமுகவினர் வாய்ப்புகளில் அவங்க பாதிப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலையா? ஏன்னாண்டு சிலர் சொல்கிறாங்க. பாருங்கள் முதப்பி தலைமுறையினர் ஒருவேளை உதிக்கும் சூரியன் அல்லது காங்கிரஸ் பார்ட்டி அல்லது மற்ற ஆதரவாளர்கள், ஆனால் இளைய தலைமுறையினரும் பெண்களும் இந்த நடிகர் அரசியல்வாதிக்கு ஓட்டை விரும்புகிறார்கள். இல்லை, ஒரு வாரம் 10 நாட்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எல்லா கண்ணோட்டமும் மாறிடும். இன்று திமுக அரசாங்கத்தை வைத்து அவர்கள் ஆரம்பித்தார்கள். கொடுக்கப்பட்ட
தரவுத்தளம், எல்லா பேப்பரும், தொலைக்காட்சி எல்லாம் குறைந்தபட்சம் மக்கள் இந்த ப்ராஜெக்டை முன்வைப்பு கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்ப்பார்கள். கண்டிப்பா வாக்காளர் திமுகவுக்கு ஆதரவாக மாறுவார். சரி, இந்த உரையாடலுக்கு மிக்க நன்றி. மேலும் உங்களுக்கு ஒரு சிறந்த எலெக்ஷன் அமைய வாழ்த்துகிறேன். அந்த அரசியல் களம் ரொம்ப சூடா இருக்குது. ஆனாலுக்கான பிரச்சாரம் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. ஆமா, மிக்க நன்றி. ஆகணையும் தமிழக காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்றாருனால, விஜய் காரணி, அதாவது தவேக பார்ட்டி திமுகவை விட என்டிஏவின் அதிமுக பாஜக கூட்டணியை தான் அதிகம் பாதிக்கும். ஏனென்றால் திமுக எதிர்ப்பு ஓட் பிரியப்புகிறது என்பதுதான் தர்க்கம் என்று அவர் நம்புகிறாரு.